Our friends, time 12 o'clock, date 10. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 41 வரை. வசனம் 1. யூதேயாவின் ராஜாவாகிய அகசியான் 12ஆம் வருஷத்திலே ஏலூவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். In the 11th years of the Asa kings of the Judah began Azariah the sons of the Elah to reign in the Samaria over Israel 9 years. வசனம் 2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. And he did hate which was an evil in the sugar of the Lord, but not as the kings of the Israel that were and before him. வசனம் 3. அவனுக்கு விரோதமாக அகசியாவின் ராஜாவாகிய சல்மோனாசர் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி காட்டினான். Against him come up the Salmonius king of the Assyria, and Uzziah became his servants and gave him an president. வசனம் 4. ஓசே எகிப்தின் ராஜாவாகிய சே என்பவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பு அது போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசேவின் இடத்திலேயே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். And the kings of the Assyria found conspirations in the Hosea, for he had sent messengers to show kings of the Egypt, and forgot no present to the kings of the Assyria, as he had done year by year. Therefore the kings of the Assyria shut him up and abandoned him in person. வசனம் 5. அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். Then the kings of the Assyria come up throughout all the lands, and went up to the Samaria and besieged in their 3 years. வசனம் 6. ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலின் அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசேன் நதி ஓரமாக அலகிலும்
அப்பெரிலும் மோதியரின் பட்டணங்களிலும் குடியேறினான். In the 9 years of the Azariah, the kings of the Azariah took the Samaria and carried Israel away in the Azariah and placed them in the Helah and in Eber, the rivers of the Gozan, and in the cities of the Medas. வசனம் 7. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கைகளின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்தில் இருந்த வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலின் புத்திரர்கள் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து. For so it was, and that the children of the Israel had sinned against the Lord their God, which had brought them up out of the lands of the Egypt, or under the hands of the Pharaoh kings of the Egypt, and had feared other gods. வசனம் 8. கர்த்தர் இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு முன்பாக துரைத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டே இருந்தார்கள். And wicked in the stewards of the heathen, whom the Lord cast out from before the children of the Israel, and of the kings of the Israel, which they had made. வசனம் 9. செய்யத்தக்கதாக காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமின்றி காவல் காக்கிற கோபுரங்களில் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டும் உள்ள தங்கள் ஊர்கள் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கெட்டி. And the children of the Israel did and securely those and things that were not and right and against the Lord their and God. And they built unto them high place in the whole church city, for these towers of the watchman to this fine church city, finished city. வசனம் 10. உயரமான சகல மேடை மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் கிரகங்களையும் தோப்புகளையும் நிறுத்தி. And they stand them up image and groves in every high hill, and under givers a green tree. வசனம் 11. கர்த்தர் தங்களை விட்டு குடி விலகின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் மூட்டத்தக்கதாக துர்க்கிரியைகளை செய்து. And there they brought increase in all the high place, and did the heathen whom the Lord cried away before them, and were got wicked things to the provoke the Lord to the anger. வசனம் 12. இப்பொழுது செய்யத்தக்கதாக என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்ததும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். For they served idols whereof the Lord and had said unto them, Ye shall not do these things. வசனம் 13. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் நான் ஊழியக்காரர்களின் தீர்க்கதரிசிகளிடம் தங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியே எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் ஞான திருஷ்டிக்காரர்கள் எல்லோரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கு யூதேயாவுக்கும் திரட்சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்ததும். Hate the Lord and testified and against the Israel and against the Judah by all the prophets and by all the seers, saying, True he from your evil way, and keep my commandments and my statutes, according to all the laws which is commandment your fathers, and which I sent to you by my the servants to the prophets. வசனம் 14. அவர்கள் செவிக்கூடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலே விசுவாசமாய் அற்று போன கடினமான கழுத்துள்ள தங்கள்
பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி notwithstanding they will not hear, but an ear in their necks, like to the necks of their fathers that did not and believe in this Lord their God. வசனம் 15. அவருடைய கட்டளைகளையும் அவர்கள் தங்கள் பிதாக்களுடன் பண்ணின அவருடைய உடன்படிக்கைகளையும் அவர்கள் தங்கள் திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலகியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று and they reject his and statutes and these and covenants that he made and with their fathers and his testimonies which he and testified against them, and they followed vanity and became vain and went after the heathen that were round about them, crying home the Lord and had and charged them that they should not do like them. வசனம் 16. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளையும் நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை செய்வித்தார்கள். And they left all the commandments of the Lord their God and made in them molten image and hewn to the curves and made a grove and worshipped all the astro of the heaven and served the Baal. வசனம் 17. அவர்கள் தங்கள் குமாரர்களையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதையை செய்ததற்கு தங்கள் விற்று போட்டார்கள். And they caused their sons and their daughters to the past to God for fire, and used and divination, and each moments, and showed themselves to evil in the shower of the Lord, and to provoke him to anger. வசனம் 18. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரம் மீதியாயிற்று. Therefore this Lord and was every anger with Israel, and removed them out of the Shagod. There was no need left but the tribe of the Judah only. இது இப்போ இதில் நடந்துட்டு இருக்க விஷயத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிறது மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி அப்போ நம்ம தான் தேவனுடைய மக்கள். இதை அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவர்கள்லாம் தேடிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் உண்மையான இஸ்ரேல் மக்கள்னு நினைக்கிறேன். வசனம் 19. யூதா ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமலும் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். Also Judah keep not these commandments of the Lord their God, but walked in the statutes of the Israel which is they made. வசனம் 20. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்தேதர்களை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ள மாட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். And the Lord and rejected all the seed of the Israel, and afflicted them, and delivered them into the hands of the suppliers, until he had cast them out of the east God. வசனம் 21. இஸ்ரவேலர்கள் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நாபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமையும் ராஜாவாக்கினார்கள்.
அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பெரிய பாவத்தை செய்ய பண்ணினான். For he rent Israel from the house of the David, and they made an Jeroboam the sons of Naboth kings, and Jeroboam drave Israel from the following the Lord, and made them and sin a great sin. வசனம் 22. அப்படியே இஸ்ரவேலின் புத்திரர்கள் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து, for the children of the Israel walked in all the sins of the Jeroboam, which he and did they and departed not from them. இதில் என்ன வருதுன்னா, அந்த ஜெரோபியாம் அவருடைய ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு செய்த தப்பு தான் இது. மக்கள் திருப்பியும் சாலமோனுடைய குமாரரை பின்பற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஏமாத்திக்கினது தான். சாலமோனுடைய குமாரனை ஃபாலோ பண்ணிட்டு போனனால அவங்க தான் இப்போ யூதா வம்சம் அவங்க இப்போ கரெக்டாக சேஃபாக இருக்காங்க. இப்போ இஸ்ரேலில் இருக்கிறவங்க நிறைய பேர் வழி போய் இப்போ அங்கோ இங்கோ நிறைய பேர் இருக்கோன்றதை இந்த 2 Kings 17ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கு. அந்த மக்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளாம் முக்கிய மக்களாக இருக்கோம். நம்ம ஞானத்திலும் சரி எல்லாத்துலேயும் சரி மேன்மையாக இருக்கணும். இது கடவுளுடைய இதுதான். வசனம் 23. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை எல்லோரையும் கொண்டு சொல்லியிருந்தபடியே அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றிற வரைக்கும் அவைகளையே விட்டு விலகாதிருந்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தினின்று அசிரியாவுக்கும் கொண்டு போகப்பட்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். Until the Lord and removed the Israel out of this Sogot, as he had and said, and be all the servants the prophets. So was an Israel cried and way out of their own land to the Assyriana unto these days. சிரியா கிடையாது, அசிரியானா ஆசியாவில் இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அசிரியாவாக இருக்குமோ, இருக்கலாம். வசனம் 24. அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் அபோவிலும் அமோத்திலும் செபார்விமிலும் இருந்து மனுஷர்களை வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலும் குடியேறினான். அவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களை குடியிருந்தார்கள். And the kings of the Assyria forgot man from the Babylon and from the Cuta and from the Hava and from the Hamath and from the Supreme, and placed them in the cities of the Samaria instead of the children of the Israel, and they unposed Samaria and were in the cities of thereof. வசனம் 25. அவர்கள் அங்கே குடியேறினதும் முதல் கர்த்தருக்கு பயப்படாதனால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களையும் அனுப்பினார். அவைகள் அவர்களை சிலரை கொன்று போட்டது. And also it was and that is begin of the deviling there, that they and feared not the Lord. Therefore the Lord and sent lions against them, which enslaved them up of them. வசனம் 26. அப்பொழுது ஜனங்கள் அசிரியா ராஜாவை நோக்கி, நீர் எங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் இந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். இந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களுக்கு கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அது கடவுள் தான் அனுப்பியிருக்காருன்றது தெரிஞ்சு அந்த சிங்கங்கள் அவங்கள வேட்டையாடுதுன்னு சொல்லி அவங்க அந்த அசிரியா ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. Wherefore they and speak to these kings of the Assyria, saying, the nations which thou hast removed, they placed
in the cities of the Samaria can now not and manner of the God of the land. Therefore he hate and sent land among them, and behold, and they slay them, because they and can now not and manner of the God of the land. வசனம் 20 அதற்கு அசிரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த அசிரியர்களின் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவர்களுக்கு அந்த தேசத்தை தேவனுடைய காரியத்தையும் போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். Then the kings of the Assyrian commandment, saying, carry thither one of the priests whom he and forgot from the dens, and let them go and dwell there, and let them teach them unto manner of the God of the land. வசனம் 28 அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த அசீரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். Then one of the priests whom they had carried away Samaria come and the devil in the Bethel, and shewed them how they should and fear the Lord. வசனம் 29 ஆனாலும் அந்த ஜாதி தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணின அந்த ஜாதியர்கள் குடியேறின தங்கள் பட்டணங்களிலும் சமாரியா உண்டு பண்ணின மேடைகளிலும் கோவில்களையும் வைத்தார்கள். அவங்க கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மனுஷன் போய் அங்கே கற்றுக்கிட்டு வந்துட்டார், இருந்தாலும் அந்த கோவில்களையும் அதையும் தகர்க்காமல் அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. Howbeit every nations made and gods of their own, and put them in the house of the high place, which is the Samaritans had made every nations in their cities wherein they dwelt. வசனம் 30 பாபிலோனின் மனுஷர்கள் சுக்கோத் நேபாத்தையும், ஹோத்தின் மனுஷர்கள் நெர்காலையும், அமோத்தின் மனுஷர்கள் அமிஸ்மாவையும், and the man of the Babylon made an Sukkot-batan, and the man of the Kot made an Nergal, and the man of the Hamath made of the Assimea. வசனம் 31 ஆவியர் நிக்கோசையும் தர்கோத்தையும் உண்டாக்கினார்கள். தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செபாவியர்கள் செப்பிர்வாமின் தேவர்களாகிய அத்ரோமோலுக்கும் அன்மோலுக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியிலே தகனித்து வந்தார்கள். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. And the Havite made an Nobo, yes, and Torque, and the Cyprites bronze their children in this fire to the Atmolech and Amomolanch, these gods of the Supri Servam. வசனம் 32 அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமின்றி மேடைகளிலும் உள்ள கோவில்களை தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள்ளே ஈனமானவர்களையே ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். So they feared the Lord, and they made unto themselves of the lowest of them priests of the high place, which and sacrificed from them in the house of the high place. வசனம் 33 அப்படியே கர்த்தருக்கு பயந்து தங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். They feared the Lord and served their own gods after the manner of the nations whom they and carried away from thence. வசனம் 34
இந்த நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியும் செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமையின்படி ஆகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரர்களுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கு ஒத்தபடி ஆகிலும் செய்கிறதும் இல்லை. And to this day they do after the former manner, they fear not the Lord. Nature do they, and after their and statutes, you are after their and ordinance, are after the laws and commandments which in the Lord's commandments the children of the Jacob, whom he may name Israel. வசனம் 35. கர்த்தர் அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு கற்பித்த என்னதுவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும். 35 கரெக்டாக சொல்றாரு. which whom the Lord and had made a covenant and charged them, saying, He shall not fear other gods, near bow yourselves to them, near serve them, near sacrifice to them. வசனம் 36. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிடு. நான் சொல்கிறாருன்னா, எகிப்துலேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னா எனக்கு மட்டும் நீ பயந்து எனக்கு மட்டுமே பலியிடு அப்படின்றாரு. But the Lord and whom I forgot you up out of the lands of the Egypt with a great and power and a stretched out, him shall and he fear, and him shall and you worship, and to him shall you do sacrifice. அவருக்கு பயந்து அவருக்கு வர்ஷிப் பண்ணி அவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்றார். பலிலாம் அவருக்கு. வசனம் 37. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியே முறைமையின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். And the statutes and the ordinance and the laws and the commandments which he and wrote for you, he shall and obeys out to do for evermore, and he shall not fear other gods. அடுத்த கடவுளுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நான் தான் மெய்யான தேவன்றார். வசனம் 38. நான் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். திருப்பியும் சொல்கிறார், உங்ககிட்ட நான் பண்ணின உடன்படிக்கையை மறவாமலும் அந்நிய தேவங்களுக்கு பயப்படாமலும். And the covenants that I have the made which you shall not forget, the natural shall and he fear other gods. வசனம் 39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். But the Lord your God he shall and fear, and he shall and deliver you out of the hands of your enemies. அப்போ தான் உங்களை எல்லாம் அவருடைய எனிமிக்கிட்டேருந்து உங்களை தப்புவிப்பார் அப்படின்றார். வசனம் 40. ஆனாலும் அவர்கள் செவிக்கூடாமல் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்தார்கள். அதான் ஜெரோபியாம் செய்ததை பற்றி அதை வச்சு திரும்பி ஃபாலோ பண்ணுறாங்க. Habit they and did not and hearken, but they and did after their and far more manner. வசனம் 41. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அப்பையும் கர்த்தருக்கு பயந்து விக்கிரகங்களாம் சேவிக்கிறாங்க. அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்த நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இப்போ வரைக்கும் இருக்குது. So these and nations feared the Lord and served their and graven image, both their and children and their and children's children, as he did
Dear and fathers, so do they unto this day. என்ன சொல்கிறேன்னா, இந்த நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இவங்க யார்? யாக்கோபின் சந்ததியார்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்கவங்களாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு சிப்பு எப்படி வரும்? கொடுப்பார். அதான் கடைசி காலமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் படிக்கணும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவில் சந்தோஷத்தை காணுதல், அதையும் நம்ம படிக்க போகிறோம். ஓகே.